இப்போ நான் எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து குவிக்கா முடிச்சிடலாம் இந்த இன்டர்வியூவை. ஸோ ஒய் நியூசிலாந்து அண்ட் ஒய் ஹாமில்டன் நீங்க படிக்க வந்ததுக்கு ரீசன்? நான் படிச்சு முடிக்கும் போது நியூசிலாந்து வாஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு கம் அவுட் ஆஃப் கோவிட். அதுக்கப்புறம் ஹாமில்டன் ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. ஓகே, பெஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். டெல் மீ அபௌட் யுவர் பேக்ரவுண்ட் a little bit. நான் மதுரையில வந்து மதுரை, ஓகே. மதுரை அப்புறம் சென்னையில படித்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல படிச்சுட்டு அப்புறமா நான் இப்போ சிங்கப்பூர் நியூசிலாந்துல கரெக்டா ஒரு ஸ்கேல் இருக்கு. மதுரை, சென்னை, சிங்கப்பூர், நியூசிலாந்து. வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் லைஃப் ஆஃப்டர் கமிங் டு நியூசிலாந்து? உங்களுக்கு என்ன சேஞ்ச் தெரிஞ்சது? இங்க வந்து எனக்கே கொஞ்சம் நிறைய சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு. ஓகே, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். சூப்பர். நீங்க வந்து எப்படி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றீங்க இங்க? நான் இனிஷியலா எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நானே பார்ட் டைம்ல வேலை பார்த்து அப்புறம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ நியூசிலாந்துல இல்லாத உங்களோட பியர்ஸ் who are back in India, how do you compare